இப்போ இந்த திரியற மாட்டின் நிலைமை பாருங்கள், இந்த மாதிரி கெனாலுக்குள்ளே நின்றுட்டு அந்த தண்ணியை குடிக்கிறது. இதுலேருந்து வரக்கூடிய பாலை வந்து சில இன்னமும் ஹோட்டல்களில் வாங்குறது, அதே மாதிரி தனிநபரில் ஏதோ நம்ம கறந்த பாலை வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறுதலான ஒரு போக்கில் தான் இன்றைக்கி ஒரு பக்கம் நம்ம வளர்ந்த நகரம்னு சொல்கிறோம். மாட்டோ இதோ கண்குட்டியோ நம்ம யாருக்குமே அதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. அது ப்ராப்பராக வைக்கக்கூடிய நிலைமை இல்லைங்கிறத பர்டிகுலர்லி மாட்டு வளர்ப்பவரும் புரியணும். நம்ம தெருக்களில் நாய்களை பார்த்துருப்போம். நாய்களுக்கு பசி எடுத்தால் எங்கே போகுது? குப்பைக்கு தான் போகுது. ஆனால் அங்கே குப்பையில் யாரோ ஒருத்தர் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது யாருன்னா மாடுங்க தான். நாய்கள் தெருநாய்கள்ங்க, மாடுகள் தெருமாடா? குப்பைக்கு எப்படி வந்தது மாடு? இன்றைக்கான டாப்பிக்கில் மாடுகளும் நாய்களும் தான் இருக்காங்க. நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் மாடுகளுக்காகவும் அவேர்னஸ் வீடியோ போடுங்கன்னு கேட்டதுனால இந்த வீடியோவை நம்ம போட்டுட்ருக்கோம். நாய்களுக்காக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கடைசியில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க. கண்டிப்பாக டாக் ரிலேட்டடான பல பயனுள்ள வீடியோக்களை நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். வாங்க நாயும் மாடும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். குப்பையில் இருக்கிற மாடு தன்னை இந்த கதிக்கு ஆளாக்கினவனை நினச்சி நல்லா திட்டிக்கிட்டு இருக்கு. ஏன்டா உனக்கு தேவையானது எல்லாம் என்கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துட்டு இப்படி என்னை நடு ரோட்டில் விட்டு வச்சிருக்கிறியேன்னு நல்லா மனதளவில் அவங்கள சபிச்சுட்டு தாங்க குப்பையை பறக்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருந்த சொந்தங்கள் நம்ம வேண்டாம், நம்ம ப்ராப்பர்ட்டி மட்டும் போதும், நம்ம வாழ்ந்துட்டு இருந்த வீடு போதும்னு நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் பிடுங்கிட்டு அடித்து திரும்பி நம்ம வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா அடி கொடுத்து நம்மளை வீட்டை விட்டு துரத்தி விட்டால் ஏற்படுற வலியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இதை விட சொல்ல முடியாத வலியை தான் மாடுகள் அனுபவிப்பாங்க. அவங்கக்கிட்ட இத்தனை நாள் பாலை கறந்து நம்ம பிடுங்கி குடிச்சிட்டு விற்றுட்டு இனிமேல் பால் வராதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள அடித்து விரட்டி விடுறது எந்த மாதிரியான கொடுமைன்னு யோசிச்சு பாருங்கள். இப்படி சில மனிதர்களால் கொடூரமான முறையில் வீட்டை விட்டு விரட்டப்பட்ட மாடுகள் எங்கே போகிறாங்க? குப்பைக்கு தான் போகிறாங்க. குப்பையில் போய் வாய் வச்சு இருக்கிற மனவேதனையோட பசியில் யோசிக்க கூட முடியாமல் கண்ணு மண்ணு தெரியாமல் குப்பையை சாப்பிட்றாங்க. அதில் வாயில் ஆல்ரெடி பிளேடு கிளாஸ் பீசஸ் எல்லாம் நம்ம குப்பையில் கட்டி போட்டிருந்தோம்னா அப்படியே அதை மென்று சிலர்லாம் ஒன்றா போட்டுடுறாங்க. பிளேடெல்லாம் நல்லா சரியான முறைப்படி டிஸ்போஸ் பண்ணுறதில்ல. கடித்து வாயெல்லாம் கட்டாகி அப்படியும் தெரியாமல் இங்கே இருந்து முழுங்கிருச்சுன்னா குடலுக்குள்ளே போய் குடலை கட் பண்ணி அவங்களுடைய இறப்பு சில தினங்களில் ஏற்பட்டும் ரொம்ப கொடூரமான இறப்பாக இருக்குங்க. அந்த பாவம் யாருக்கு வந்து சேருது? இன்னும் சில கண்டிஷனில் அவங்க பிளாஸ்டிக் கவரை வயிற்று பசிக்காக சாப்பிட்டு வயிறெல்லாம் ப்ளோட் ஆகி ஊதி போய் டைஜஷன் ஆகி வெளியே வராமல், அந்த கவரெல்லாம் வெளியே வராமல் வயிற்றுக்குள்ளேயே நிறைஞ்சு பல கிலோ கணக்கிலெல்லாம் உள்ளே சேர்ந்து மாடுகள் கொடுமையான கண்டிஷனில் சிலரால் ரெஸ்கியூ பண்ணப்படுறாங்க. பார்த்தா உண்டு, பார்க்கலைன்னா சிலர் பார்த்து அதை ரெஸ்கியூ பண்ணுறாங்க, சிலர் கண்டுக்காமல் போகிறதுனால அந்த மரண வலியை அது நடு ரோட்லேயே அனுபவிக்குங்க. ஒருவேளை அந்த குப்பையை சாப்பிட்டுட்டு எங்கேயுமே கட்டாகாமல் ரோடு வரைக்கும் வந்துருச்சுன்னா அங்கே மெயின் ரோடில் எத்தனை மாடுகள் அடிபட்டு சாகுறாங்க, இதனால் எத்தனை மனிதர்கள் தன் உயிரையும் இழக்கிறாங்க, ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. எதனால் மாடுகள் ரோடு வரைக்கும் வருது? அங்கே வந்து அடிபட்ட மாடுகள் பல நாட்கள் துடிச்சு ரோட்டில் சைடில் காலில் ஒன்று ஆனால் கூட அதை தூக்கிட்டு போய் சரி பண்ண முடியாமல் கவனிப்பாரற்று அங்கேயே பல நாட்கள் கிடந்து சாகுது. எந்த ஒரு பிஸ்னஸ்ன்னு இருந்தாவே அதில் முறைப்படி சட்டப்படி செய்கிறவங்க சிலர் இருப்பாங்க, இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அப்படி இல்லீகலாக மாடுகளை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மாடுகள் வயதாயிருச்சுன்னா இனிமேல் நமக்கு இதனால் யூஸ் இல்லைன்னு விரட்டி விட்டுருவாங்க. இன்னும் சிலர்
காலையில் பாலுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பாலை கறந்துட்டு விரட்டி விட்டுட்டு அது குப்பையை மட்டும் பிறக்கி சாப்பிட்டுட்டு எப்படியோ பிழைச்சிக்கொண்டு திருப்பி அது வரும் வீட்டுக்கு தங்குறதுக்காக சாயந்தரமும் பாலை கறந்துப்பாங்க. இதுதான் குப்பை தான் அதோட சாப்பாடு. இன்னும் சிலர் பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக அதோடைய மாடுடைய பால் மடியிலே இன்ஜெக்ஷனை போட்டு பால் உற்பத்தியை சுயநலமாக அதிகரிச்சுக்கிறாங்க. மாடுகளுக்கு சரியான சத்துள்ள உணவு கொடுக்காததுனால அவங்களுக்கு சத்து குறைபாடு ஏற்பட்டு நிறைய வகையான வியாதிகளுக்கு உள்ளானதுக்கப்புறம் எங்களால் இந்த மாடுகளை கவனிக்கிறதுக்கெல்லாம் பணம் இல்லைன்னு ரோட்டில் விட்டுடுறாங்க. இன்னொரு விஷயம், மாடுகளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிருச்சுன்னா அதை எடுத்துகிட்டு வந்து காப்பாற்றுற அளவுக்கு கூட இவங்கக்கிட்ட பணம் இருக்காது. அதனாலையும் வெளியே விட்டுடுறாங்க. யாராவது மோசமான கண்டிஷனில் மாடுகளை பார்த்தீங்கன்னா எப்படி இவ்வளோ பெரிய விலங்குக்கு, அதாவது இந்த உயிரினத்தை காப்பாற்றுறதுன்னு பயப்படாமல் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ், ஏதாவது அனிமல் ஷெல்டர் மாடுகளுக்காக இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். கூகுளில் சர்ச் பண்ணி கால் பண்ணி ஹெல்ப் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 141 கோடிக்கு மேலே மக்கள் தொகையுள்ள நம்ம நாட்டில் ஆவரேஜாக 1/2 லிட்டர் பாலை நம்ம டெய்லி உபயோகப்படுத்திகிட்ருக்கோம் ஒவ்வொரு மனிதருக்கும். அப்போது எத்தனை மாடுகள் பிறந்திருக்கு, நமக்காக எத்தனை மாடுகள் பால் கொடுத்துட்ருக்கு, அந்த டேட்டாவெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 8 வயது வரைக்கும் தான் நம்ம சாப்பிட்ற பால் டைஜஸ்ட் ஆகும், உபயோகப்படுத்தப்படும். அதுக்கு மேலேயும் நம்ம அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது ஒரு அளவுக்கு பாய்சனாக நம்ம உடம்புல தங்க ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை டைஜஸ்ட் பண்ணி அதிலிருந்து சத்தை உறிஞ்சிக்கிற சக்தி நமக்கு அதுக்கப்புறமா இல்லைன்னு சொல்கிறாங்க. இது எவ்வளோ உண்மைங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாடுகள் வீட்டில் இருக்கிறத விட ரோட்டில் தான், தெருக்களில் தான் சுற்றிட்டுருக்காங்க அதிகமான டைம். இந்த மாதிரி கவனிக்காமல் க்ரூயல்ட்டி பண்ணிகிட்ருக்கிற மாடுகளுக்கு டார்ச்சர் பண்ணுற ஓனர்களை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்த்து சொல்லுங்கள். சட்டப்படி இது தவறு. இந்த மாடுகளுக்கு தேவையான இடவசதியும் தண்ணி, உணவு, சத்தான உணவை நீங்கள் வீட்டில் தான் வைக்கணும்னு அறிவுறுத்துங்க. நம்முடைய சர்ப்ரைஸ் டைம் வந்துருச்சுங்க. நான் உங்களை ஆசிய நாட்டில் உள்ள ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அங்கே ஒரு ஃபார்மர் வீட்டில், அதாவது ஒரு விவசாயி வீட்டில் அழகான அம்மா மாடும் குட்டி நாயும் எப்படி ஒன்றா வாழ்ந்தாங்கங்கிற கதையை தான் இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குற இந்த குட்டி நாயுடைய பேர் ரூர்க்கி. இந்த குட்டி பிறந்த உடனேயே அந்த அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் இந்த குட்டி நாய்க்கு அது பக்கத்தில் இருந்த இந்த மாடு தான் ஒரு அம்மாவாக இருந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கு. எப்போவுமே இந்த ரூர்க்கி குட்டி நாய் அம்மாவுடைய முதுகில் தான் படுத்து தூங்குவோம். அது நினச்சிட்ருக்கு மாடு தான் அம்மான்னு. அப்படியே 2 வருஷம் ஓடி போயிடுச்சு. 2 பேரும் அவ்வளோ ஒரு அன்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இடி விழுந்த மாதிரி அந்த ஓனர் தன்னுடைய மாடை விற்றுட்டாரு. வாங்கினவங்களும் அம்மாவை இழுத்துட்டு போயிட்டாங்க. குழந்தை அழுகிறத பாருங்களேன். அம்மாவை இழுத்துட்டு போகிறத பார்த்த இந்த குட்டிக்கு அந்த இடத்துல இருக்க முடியல. முடிந்த வரைக்கும் சொல்லுது, வேண்டாம் அம்மாவை இழுத்துட்டு போக வேணான்னு சொல்லுங்கன்னு கேட்குது எல்லார்கிட்டேயும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அம்மாவும் கத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்களா. அந்த சத்தம் வர சைடாக பார்த்துட்டு இது ஓட ஆரம்பிச்சிருச்சு. அம்மாவை எப்படியோ கண்டுபிடிச்சிருச்சுங்க. பார்த்தீங்களா, அம்மா குழந்தையுடைய உறவு பாருங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஒரே குஷி, அம்மாவை பார்த்துருச்சான். அங்கேருந்து நகராமல் அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஓனரும் ட்ரை பண்ணாங்க இதை வெளியே அனுப்புறதுக்கு, போகலை. இந்த நாயோட ஓனரை கூப்பிட்டு உங்கள் நாயை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அவரும் வந்து கூப்பிட்டு பார்த்தா அது வரவே இல்லை. வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போனார் வீட்டுக்கு.
சரி, சாப்பாடு ஊட்டி பார்த்தாங்களா? அது சாப்பிடவே இல்லைங்க. சோகத்தில் பாருங்களேன், அழுதுகிட்டே இருக்கு. அதை பார்க்கும்போதே நமக்கே அழுகையாக வருது பாருங்க. நம்ம அம்மா கிட்ட இருந்து நம்மளை பிரிச்ச மாதிரி எவ்வளோ சேடாக இருக்கு பாருங்களேன். பாவம் பிள்ளை ரொம்ப நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அவங்க ஓனரு அதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க பாருங்களேன். அது இன்னும் கவனிக்கல அவங்க அம்மா வந்ததை. இருங்க, இன்னும் பார்க்கல. அது அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்க தன் குட்டிய. மானு சவுண்டு கேக்குது. சர்ப்ரைஸ் பார்த்துருச்சுங்க ரூர்க்கி அவங்க அம்மாவை. வாவ், என்ன ஒரு பாண்டிங் பாருங்க. இவ்வளோ அன்பான இந்த 2 பிராணிகளையும் வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டு நம்ம குப்பையை சாப்பிட வச்சிட்ருக்கோங்க. நம்மளை மாற்றி தான் ஆகணும்.